So good evening students. Today we'll see the current affairs analysis dated from 16th December 2024-25. The first article related to the Oman-India relation. So yesterday நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இல்லை நான் இம்பார்ட்டண்ட்டாக இன்னைக்குள்ள அப்டேஷன் எடிட்டோரியல் பேஜில் வந்து மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒமான் இந்தியா ரிலேஷன்ஷிப் ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹிஸ்டாரிக்கலி வி ஹேவிங் எ டைஸ். ஏன்ஷியன்ட் டைம் பீரியடில் வி மேட் ட்ரேட்ஸ். நான் நேற்றுக்கு சொன்னேன் உங்களுக்கு. ஒமனோட மக்ரான் போர்ட்ல இருந்து இந்தியாவோட போர்ட்டுக்கு மக்ரான் போர்ட்ல இருந்து இந்தியாவோட போர்ட்டுக்கு ட்ரேடிங் நடந்துச்சு. அப்புறம் we having a bilateral trade relationship of 10.5 billion டாலர்ஸுக்கான ட்ரேடிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் ஆயில் இம்போர்ட் அதிகமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த கண்ட்ரிஸ் கூட. மெயினாக நம்மளோட ட்ரேட் வந்து ஆயிலில் தான் இருக்கு. தட் இஸ் கியூட் ட்ரேட் அப்படின்றது பார்த்தோம். அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு சைன் அன் FTA அண்ட் வி சைன்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி வித் ஒமான் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி இப்போ மிடில் ஈஸ்ட்டுக்கு ஜோர்தான், ஒமான், அப்புறம் எத்தோப்பியா, இந்த 3 கண்ட்ரிக்கும் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து விசிட் பண்ண போகிறோம். அதுவும் இம்பார்ட்டன்ட். So geostrategically it is important. We having a Duqm port. It's a India voda overseas base. Choke point பக்கத்துல வருது. பாபேல் மந்தேப் இந்த ஸ்ட்ரெயிட் பக்கத்துல வருது. ஸோ பைரேட்ஸ் ஆஃப் சொமாலியா அவங்களை கண்ட்ரோல் பண்றது, சி பைரசியை கண்ட்ரோல் பண்றது, இட் வில் ஹெல்ப். ஸோ தட்ஸ் அபவுட் தி இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஒமன் வந்து ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, பாக் கூட அரேபியன் கண்ட்ரிஸ் எல்லாமே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒமான் மட்டும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஷ்யூல பாக் நியூட்ரலிட்டி சான்ஸ் எடுப்பாங்க. இதுல வந்து எந்த கண்ட்ரிக்குமே அவங்க சப்போர்ட் கிடையாது. அதை அவங்களோட இன்டர்னல் மேட்டர்ஸ் அப்படின்னு விட்டுருவாங்க. பட் அரேபியன் கண்ட்ரிஸ் அதில் இன்டர்வீன் பண்ணுவாங்க அடிக்கடி. அதை நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி அரபிக் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி கிட்ட வி ஹேவிங் 3 எக்ஸசைசஸ், 3 சர்வீஸும் எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்றோம். தட் இஸ் ஏர்ஃபோர்ஸ். நேற்றுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் நஜாப். அப்புறம் ஏர்ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் தட் இஸ் மிலிட்ரி நஜாப்ன்றது. ஈஸ்டர்ன் பிரிட்ஜ் அப்படின்றது தட் இஸ் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ். தென் நேவல் வந்துட்டு நசீம் அல் பஹர் அப்படின்றது. ஸோ இது மாதிரி 3 ஆப்ரேஷன்ஸ், 3 நேவல் சர்வீஸ், 3 முப்படைகளும் ட்ரை சர்வீசஸும் ஹேவிங் எக்ஸசைஸ் வித் ஒமன். அரபிக் சப்கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய அரேபியன் பெனின்சுலால இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் கூட பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி கூட நம்ம ட்ரை சர்வீசஸ் எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா ஒமன் கூட மட்டும்தான் பண்றோம். அப்புறம் இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன். ஒமன் வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இந்த ஏரியால வரும். உங்களுக்கு ஆப்பிரிக்கா இதில் இருக்குன்னா இந்த ஏரியால வரும். ஸோ தட் இஸ் அ டுகும் போர்ட். இது வந்து ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் ஏரியா. தட் இஸ் சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்தியா இதில் இருக்கு அப்படின்னா இந்த ஏரியாஸ் வழியாக தான் உங்களுக்கு கப்பல்கள் பாஸ் ஆகும். அப்படின்றப்போ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் சி ரூட், சி லைன் ஆஃப் கம்யூனிகேஷன்ல வெரி இம்பார்ட்டன்ட். செக்யூரிட்டி ஆங்கிள் ஒமன் கூட நம்மளோட ரிலேஷன்ஷிப் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் FDI இன்ஃப்ளோஸ் ஒமன்ல இருந்து நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய 62 பில்லியன் மார்ச் 2025 வரைக்கும். அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக நம்ம நாடு கூட பண்றாங்க. அப்புறம் NPCயையும் ஒமனோட பேங்கும் வந்து டைப் பண்ணி ரூபே கார்டு வந்து ரிலீஸ் பண்றோம். ரூபே கார்டு அங்க அக்செப்ட் பண்றாங்க. அப்புறம் செபா அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் FTA வந்து சைன் பண்ண இருக்கும். தட் இஸ் ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்ட் எஸ்டர்டேஸ் டாபிக்ல. இன்னைக்கும் அது ஆர்டிக்கல்ல வந்திருக்கு. நீ சைன் பண்ண அப்புறம் வரும். ஸோ கூட்ஸ் அதை பார்த்துக்கோங்க. பழைய ஆர்டிக்கல் FTA என்னன்னு சொல்லியிருக்கேன். கூட்ஸ், சர்வீசஸ், அப்புறம் IPR, அப்புறம் என்னது இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஒமன் இந்தியா ரிலேஷன்ஷிப்ல ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ரிலேட்டட் டு தி MG நரேகா ஸ்கீமை வந்து ரீவாம் பண்றாங்க. புதிய பில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. MG நரேகாவை பொறுத்த வரைக்கும் Mahatma Gandhi National Rural Employment Guarantee Authority, that is an act. 2005 it was created.
இட்ஸ் அ டிமாண்ட் ட்ரிவன் ஜாப், 100 days ஜாப். டிசாஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து 50 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். இப்போ 150 நாள் அப்படின்னா டிசாஸ்டர் ரீசன்னால. அது மாதிரி ட்ரைபல் ஏரியாஸ், ஷெட்யூல் ட்ரைபல் ஏரியாவில் 150 நாள் ஜாப், 100 + 150 days. ஸோ இந்த மாதிரி ரீசனுக்காக 50 days எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இட்ஸ் அ டிமாண்ட் ட்ரிவன். 15 நாளைக்கு கொடுக்கலன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலோவன்ஸ் வரும், கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இட்ஸ் ஜெண்டர் நியூட்ரல். 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கு எல்லாருமே. இதில் வந்து அன்ஸ்கில்டு எம்ப்ளாய்மெண்ட். இதில் வந்து ஸ்கீம் வந்து கொடுக்கறது, ஸ்கீம் வந்து ஸ்டேட் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட் பிளான் அப்ரூவ் பண்ணி வந்து அப்புறம் இந்த ஜாப் வில் பி மெயின்டைன்ட். மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இதுக்கான சேலரி வந்து சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம், தட் இஸ் 100% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ இதுல சேஞ்சஸ் பண்றாங்க. தே கோயிங் டு இன்ட்ரடியூஸ் எ நியூ பில் தட் இஸ் கால்ட் அஸ் கிராம் ரோஸ்கர் கேரண்டி விக்ஷித் பாரத் கிராம் ரோஸ்கர் அஜீவிகா பில். ஸோ அஜீவிகா மிஷன், தட் இஸ் கிராமீன் பில்லு. இது வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா, 150 நாள்ன்றது சில கேட்டகரியில் வருது இல்லையா, அதை வந்து நார்மலாகவே 125 டேஸாக கொண்டு வந்திருக்காங்க பெர்மனண்டாகவே. அப்புறம் இட்ஸ் அ சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமாக கொண்டு வராங்க, சேலரி உட்பட. முன்னாடி 100% ஃபண்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ ரெண்டையுமே வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டாக மாத்துறாங்க. சிஎஸ்பி 60:40, 90:10. 90:10ன்றது நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், அப்புறம் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ், தட் இஸ் உத்தரகாண்ட், இந்த மாதிரி, அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ், லடாக், இதெல்லாமே வந்து 90:10 கேட்டகரியில் வருது. தென் சீசனல் பாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சீசனல் பாஸ் அது ஏன் அப்படின்னா, இப்போ 100 நாள் வேலை திட்டம் வந்த பிறகு அக்ரிகல்ச்சர் ஜாபுக்கு ஆட்கள் இல்லை. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் டிசைட் எப்போ வந்து அக்ரிகல்ச்சர் அந்த ஸ்டேட்ல ரொம்ப ப்ரெவலண்டாக இருக்கோ அப்போ அக்ரிகல்ச்சருக்கு வேலைக்கு ஆள் வேணும். அதனால அந்த டைம் பீரியட்ல 100 நாள் வேலை திட்டத்தை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணலாம் 60 டேஸுக்கு. அங்கே வேலை வந்து இல்லாமல் இருக்கும், இந்த 60 டேஸ் வந்து இருக்காது, மற்ற நாட்களில் வேலை கொடுப்பாங்க. முன்னாடி எவ்ரி திங் டிசைடட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பிளான் அனுப்புவாங்க, அந்த பிளான் அப்ரூவல் ஆகி அந்த ப்ராஜெக்ட் நடக்கும். இப்போ இட் வாஸ் டிசைடட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஃபண்டும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுவாங்க. அது மாதிரி the planning will be made in gram panchayat, அப்புறம் it will go to block, அப்புறம் district level, then it will go to the ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரலுக்கு போகும், அப்புறம் அங்கே இருந்து அப்ரூவல் ஆகி இங்கே வரும். ஸோ இட்ஸ் அ சென்ட்ரலைஸ்ட் டீசென்ட்ரலைஸ்ட் மாடல் இங்கே, பட் இட் இஸ் சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு ப்ராப்ளமாக சொல்கிறாங்க. செக்ஷன் 5 கிளாஸ் 1ல நோட்டிஃபை. அது மாதிரி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து புதிய பில்லில் கொண்டு வராங்க அப்படின்னா, வாட்டர் செக்யூரிட்டி, பாண்ட் வந்து ரீஜெனரேஷன் பண்றது, புதிய பாண்ட் கிரியேட் பண்றது, லிவ்லிஹுட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ், அப்புறம் எக்ஸ்ட்ரீம் வெதர் ஏரியாஸ், சுனாமி இந்த மாதிரி வரக்கூடிய வெதர் ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய ஏரியால அதுக்கான வேலைகள். ஓகே, ஸோ இந்த கேட்டகரியில் வந்து ஒர்க் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். அப்புறம் கிராம் ரோஸ்கர், முன்னாடி ஒரு கார்டு கொடுத்தாங்க, அதை இப்போ கேன்சல் பண்ணிட்டு கிராம் ரோஸ்கர் கேரண்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. முன்னாடி 5 years வேலிடிட்டி, 3 years வேலிடிட்டி. இது இன்னும் வரல நடைமுறைக்கு, பில் பாஸ் பண்ண பிறகு வரும். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். The next article, கூகுள் ப்ராஜெக்டோட சன் கேச்சர். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சேட்டலைட் மாடலில் சேட்டலைட் பவர்டு கான்ஸ்டலேஷன் மூலமா எப்படி ஸ்டார்லிங் இருக்கோ அது மாதிரி நிறைய சேட்டலைட் மூலமா டேட்டா சென்டர்ஸை வந்து ஸ்பேஸ்ல உருவாக்குறது. கூகுள் நிறுவனம் வந்து அதை லான்ச் பண்ண இருக்காங்க. லான்ச் இட் சோலார் பவர்ட் ஸ்பேஸ் டேட்டா சென்டர்ஸ் 2027ல கிரியேட் பண்றாங்க. கான்ஸ்டலேஷன் ஆஃப் சோலார் பவர்ட் சேட்டலைட்ஸ் அதை வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து டேட்டாவை சேவ் பண்ணும்போது இட் வில் ஹெல்ப். இப்போ நம்ம ஒரு பில்டிங் எடுத்து அதில் வந்து டேட்டா சென்டர்ஸை கிரியேட் பண்ண அதுக்கான இன்ஜினியர்ஸ் அப்பாயின்ட் பண்ணணும், அதுக்கான ஃபுட் பிரிண்ட், தட் இஸ் எலக்ட்ரிசிட்டி
தட் இஸ் கார்பன் எமிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். வாட்டர் யூஸ் பண்ண வேண்டிய கூலிங் பர்பஸுக்கு. ஆனால் இங்கேயும் வந்து கூலிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது சொல்லப்படலை. ஸோ அதனால உங்களுக்கு இந்த வேஸ்டேஜ் எல்லாமே வந்து குறையும். ஸோ இட் வில் ஹெல்ப் ஃபார் சஸ்டைனபிலிட்டி. ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுவாங்க, கூலிங் எப்படி பண்ணுவாங்க, சோலார் ஃப்ளேர்ஸ் வந்து தாக்குதல் நடத்தினா என்னென்ன முன்னெச்சரிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லப்படலை. ஸோ வி நீட் டு வெயிட். அதையும் அவங்க யோசிச்சிருப்பாங்க, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்போது தெரியும். ஸோ வி நீட் டு ஸ்டடி ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ட், தட் இஸ் ஆப்ரேஷன் ப்ராஜெக்ட் சன் கேச்சர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். The next article, universal health coverage. It's visible. Okay, universal health coverage. Universal health coverage இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை பற்றி இந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படின்னா எல்லாருக்குமே ஹெல்த் வந்து ஆக்சஸ் பண்ணுறது, தட் இஸ் பிரைமரி, செகண்டரி, அப்புறம் டெரிஷரி. இந்த 3 கேட்டகரியும் வந்து எல்லாருக்குமே ஆக்சஸ் ஆகுறது without any hardship. Without any hardship, preventive, எந்த ஒரு அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரும் இருக்கக்கூடாது. ஃபினான்ஷியல் ஹார்ட்ஷிப், அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கக்கூடாது. ப்ரிவென்டிவ், ப்ரொமோட்டிவ், அப்புறம் கியூரேட்டிவ், பாலியேட்டிவ் கேர் எல்லாருக்குமே கிடைக்கணும். ஆனால் ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியா வந்து இந்த 2 தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. பிரதான் மந்திரி ஜென் ஆரோக்கிய யோஜனா மூலமா, தட் இஸ் 55 crore பீப்புளுக்கு 5 lakh இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டரி அண்ட் டெரிஷரிக்கு மட்டும்தான், பிரைமரி கேர் கிடையாது. மெயினாக பிரைமரி கேரை கண்ட்ரோல் பண்ணால் மற்ற நோய்கள் வந்து தடுக்கப்படலாம். ப்ரிவென்டிவ் அதை நம்ம பண்றதில்லை அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் தென் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் பண்றதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இந்தியாவை எடுத்துனா வி ஹேவிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் SDG 3.8ல யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் வந்து எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் முன்னாடி இருந்ததை விட கம்மியா இருக்கு. 62.6% இருந்து 2014-15ல இருந்தது. இட் ரெடியூஸ் டு 39.4%. Now it is 39.4%. 2022 டேட்டா படி. டாக்டர்ஸோட எண்ணிக்கை WHO நியமனப்படி 1:1000 டாக்டர்ஸ் should be there. 1 lakh பாப்புலேஷனுக்கு 1000 டாக்டர், 1000 பாப்புலேஷனுக்கு ஒரு டாக்டர். அப்படின்றப்போ இந்தியாவை பொறுத்தவரை அர்பன் ஏரியால வி ஹேவிங் 834 பாப்புலேஷனுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. ரூரல்ல இப்படி கிடையாது. தட்ஸ் அ ப்ராப்ளம். பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனால நான் உங்களுக்கு சொன்ன செகண்டரி அண்ட் டெரிஷரி மட்டும் தான் கவர் ஆகுது, பிரைமரி கவர் ஆகல. தட்ஸ் அன் இஷ்யூ. அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் புவர் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த கார்டு வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா, இந்த கார்டு வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது இன்சூரன்ஸ். அப்புறம் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் வந்து பிரைமரி ஹெல்த் கேரை வந்து கண்டுக்கிறது கிடையாது. அது மாதிரி சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸும் சைனா மட்டும்தான் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. முதல்ல அவங்க செகண்டரி அண்ட் டெரிஷரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ பிரைமரியை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து களையப்படணும் அப்படின்றதான் ஆத்தரோட எக்ஸ்பிளனேஷன். வி ஹேவிங் அ போர் கமிட்டி ரிலேட்டட் டு யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 1946ல இந்த கமிட்டி ரிப்போர்ட் பண்ணாங்க. என்ன சொல்றாங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ் வந்து ப்ராப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணாத வரைக்கும் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜை நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா பிரைவேட் ஆதிக்கம் அதிகம். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ரியாலிட்டி அவர் சொன்னதான் நடந்துச்சு. பிரைவேட் ஹெல்த் கேர் வந்து அதிகமாயிருச்சு. அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் வெரி ஹை. ஸோ தட்ஸ் அ மெயின் திங். நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா அவங்களோட சர்வே படி புவர் பீப்புள் பிரைவேட் செக்டாருக்கு போறாங்க, அங்க போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்றதும் அதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸா சொல்றாங்க. So that's about this article. The next article, trade deficit. Related to trade deficit, இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் வந்து ஃபால் ஆகுது. அதுக்கான மெயின் ரீசன் ட்ரேட் டெபிசிட் வந்து 6.6 பில்லியன். எக்ஸ்போர்ட் அதிகமாகுது. எக்ஸ்போர்ட் அதிகமாகிறதுக்கான காரணம் நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணோம் 2-3 days ஆர்டிகிள் முன்னாடி. லாஸ்ட் வீக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து கம்மியாகும் அப்படின்றது காரணம் என்னன்னா ருப்பி வீக்கனிங் ஆகுது. ருப்பி வீக்கனிங் ஆகுது அப்படின்னாலே டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகுது. டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகுது அப்படின்றப்போ வி வில் கெட் மோர் டாலர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலண்டான ருப்பியோட வேல்யூ வில் பி வெரி ஹை. இப்போ எக்ஸாம்பிள், முன்னாடி $1 80 rupees கிடைச்சு அப்படின்னா இப்போ 90 rupees we are getting.
அப்போ ஒரு பென் எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா முன்னாடி 80 கிடைச்சிச்சு, இப்போ 90 கிடைக்குது அப்படின்றப்போ எக்ஸ்போர்ட் வில் இன்க்ரீஸ். எக்ஸ்போர்ட் அதிகமாகறதுனால வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். அப்போ ட்ரேட் டெபிசிட், தட் இஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், மர்ச்சன்டைஸ் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆன் கூட்ஸ், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆன் இன்விசிபிள்ஸ், இதான் கரண்ட் அக்கௌண்ட். இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்னா மெர்ச்சன்டைஸ் கூட்ஸ், கூட்ஸ்னா விசிபிள் ப்ராடக்ட்ஸ், ஒரு காரு, பென்னு, பொருட்களை ஏற்றுமதி பண்ற எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் மைனஸ், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். அது மாதிரி இங்க இன்விசிபிள்ஸ் அப்படின்னா சாஃப்ட்வேர், ரெமிட்டன்சஸ் எக்ஸெட்ரா, சர்வீசஸ், அவுட் சோர்சிங் எல்லாமே வரும். எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இது வந்து நமக்கு எப்பவுமே பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆன் இன்விசிபிள்ஸ் வந்து அதிகம். எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் வந்து ரொம்ப, இந்த பேலன்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து மர்ச்சன்டைஸ் ட்ரேட் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். இப்போ எக்ஸ்போர்ட் அதிகமாகுது, அதனால இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டில் டெபிசிட் தான், பட் கம்மியா இருக்கு அப்படின்றத இந்த ஆர்டிகிள். டிஸ்பிளே த பிடிஎஃப், இதை காமிங்க. ஓகே, யூ கேன் சி ஹியர் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமான, இம்போர்ட்ஸ் வந்து யூ கேன் சி இன் தி ரெட். ஆனால் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக இருக்கு. 38.13 இருந்து 31.94 இருந்து 38.13க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நாளைக்கு, இந்த எம்சிக்யூ நாளைக்கு போடுறேன். ஸோ ஸ்டடி வெல். அண்ட் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ ஸ்டடி ஃப்ரம் தேர், டவுன்லோட் இட் அண்ட் ஸ்டடி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.